வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். ஆளு தான் பார்க்க மிருகம் மாதிரி இருக்கான்னு நினச்சா இவன் பண்ணுற வேலையும் மிருகத்தனமாக தான் இருக்குது. செய்தி ஊடகங்களில் இவனை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. டே யாரா நீ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் பண்ணியிருக்கக்கூடிய குற்றங்கள் அவ்வளோ. ரவுடியுடன் தொடர்பில் இருந்திருக்காப்புல. அங்கே இவனோட டேட்டூ ஷாப்பில் டேட்டூ போட வர பெண்களை வந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டுறது, பணம் பறிக்கிறது, அந்த பெண்களை இவனோட காம இச்சைக்கு பயன்படுத்திக்கிறது, இவங்க கூட தொடர்பில் இருப்பாங்களா ரவுடி, அவங்களுக்குலாம் அந்த பெண்களை வலுக்கட்டாயமாக அனுப்பி வைக்கிறது. இது போகாமல் போதைப் பொருள்லாம் விற்பனை பண்ணியிருக்காரு. டேட்டு ஷாப்புக்கு வரவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து போதைப் பொருளை விற்பனை பண்ணியிருக்கான். எப்படி இவனுக்கு இந்த போதைப் பொருள்லாம் கிடச்சுன்னு தெரியல. அதெல்லாம் இனிமேல் தான் வெளியே வரணும். இப்படி என்னைக்கோ வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியவன் நம்ம கூட என்ன நினச்சா நாக்கை வெட்டி தான் மாட்டிக்கிட்டான், தேவையில்லாத வேலை பார்த்துட்டான் அப்படின்னு நினச்சா இவன் ஒரு பெரிய அக்யூஸ்டாகவே இருந்திருக்கான். ஆனால் இந்த அக்யூஸ்டை தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸும் சரி, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்கள்ல, அவனுங்களும் பெரிய அளவில் இன்டர்வியூ எடுத்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி சுத்த வச்சுருக்காங்க. இவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கிடைக்க போகுது. ஆனால் இவனுடைய பின்புலத்தை பற்றி துளியும் ஆராயாமல் இவனை வந்து இன்டர்வியூ எடுத்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்கல்ல. இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் போய் அவன் என்கிட்ட ஏமாந்துருப்பாங்களே பெண் பிள்ளைகள். அப்போ இந்த யூடியூபர்ஸுக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கும் என்ன தண்டனை கொடுக்கறது? இப்போல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் திட்டமிட்டு இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கவங்க, ஒரு எத்திக்கலாக வந்து போகிற ஆட்களை பற்றி சொல்ல, புதுசாக வந்தோடனே அதிகமான சப்ஸ்கிரைபர் வரணும், நம்ம சேனல் வைரல் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்க நினைக்கக்கூடிய நிறைய அந்த எத்திக்னா என்னன்னு கூட தெரியாத அந்த யூடியூபர்லாம் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி சமூக வலைதளங்களில் வைரல் ஆவான்ல, அவன் பண்ணுறது 1ஆம் நம்பர் பைத்தியக்காரத்தனமாக மொட்டுக்கட்டத்தனமாக ஒன்று இருக்கும். அப்படி பண்ணி வைரல் ஆன கூட்டு வந்து உட்கார வச்சு அவனை செலிபிரிட்டி மாதிரி கேள்வி கேட்குறது. உங்கள் பேர் என்ன, உங்களுடைய பரம்பரை என்ன, உங்களுடைய வரலாறு என்ன, எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய மொழிப்போர் தியாகி மாதிரியும் சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4 சேனல் இன்டர்வியூ எடுத்தா அவன் செலிபிரிட்டி ஆயிடுறான். அதுக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவர் கூட்டம். நம்ம ஊரில் தான் என்ன கிறுக்குத்தனம் பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஃபாலோவர் கூட்டம். அதை வைத்துக்கொண்டு அவன் பணம் சம்பாதிக்கிறது, அங்கே வரக்கூடிய பெண்களை தவறாக பயன்படுத்துவது, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த ஏலியன் பாயும் அதானே பண்ணா. நீயா நாளில் பேசினா வைரலானா, அதை ஒட்டி 4 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தான், அப்படியே செலிபிரிட்டி ஆனா. அவனையும் ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. பெண்கள் இவனை நம்பி டேட்டு போட போய் மாட்டிக்கிட்டாங்க. அவனை மாதிரி நம்மளும் நாக்க வெட்டினோம்னா நம்மளும் பிரபலம் ஆயிடலான்னு சொல்லி 4 பைத்தியக்காரங்க போய் அவன்கிட்டே நாக்க வெட்டினாங்க. இப்போ அந்த நாக்க வெட்டினவே ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அதானே நடந்திருக்கு. இந்த மாதிரி குற்றவாளிகளை, சமூக விரோதிகளை யூடியூபர்ஸ் வந்து தெரிந்தே பிரபலப்படுத்துறாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இவங்க தெரிஞ்ச பைத்தியக்காரன்னு தெரிஞ்சு கூட தான் பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பணம் சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில், அதுக்கு நம்ம எந்த குப்பையை வேணுமாலும் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொட்டலாம் அப்படின்றதுக்கு இன்றைக்கி இருக்க யூடியூபர்ஸு தயாராகிட்டாங்க. என்னுடைய நண்பன் என்கிட்ட சொன்ன விஷயம், அதை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. என்னடா நம்மளும் இவ்வளோ நாள் யூடியூபராக இருக்க, இது கூட தெரியாமல் இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் சொன்னா, டே நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலடா, இன்டர்வியூஸ்லாம் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நீ பெரிய ஆள் ஆயிடலாம்டா அப்படின்னு சொன்னா. டே அது எனக்கும் தெரியும், ஆனால் இன்டர்வியூ எடுக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. நம்ம சவுத்தில் இருக்கோம், அங்கேருந்து ஆளுகளை வர சொன்னோம்னா, விஐபிஸ் வர சொன்னால் அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும், அவங்க ட்ராவல் அனுப்பிச்சோம் எல்லாத்தையும் பார்க்கணும், அதெல்லாம் வந்து ஆகாத காரியம்டா, நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், டே இந்த விஐபி இந்த பொலிட்டிக்கல் பர்சன் அவங்களே எடுக்கிறது கிடையாதுடா. இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசி டக்குன்னு வைரல் ஆவாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து நான் பிரபலப்படுத்தி விடுறேன், என் சேனலில் இன்டர்வியூ கொடுங்க, நான் நல்லா கேள்வி கேட்குறேன், அதை வச்சு நீங்கள் ப்ராப்ளம் ஆகிக்கலாம், நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரீயாக இன்டர்வியூ கொடுங்க, அதன் மூலமாக என் சேனல் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்டர்வியூ கொடுக்குறது. இப்படி தான் நிறைய யூடியூபர் பண்ணிக்கிட்டு இந்த தற்குறிகளை பூரா வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் துவக்க காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் இவ்வளோ மோசமாலாம் கிடையாது. நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத அந்த இளைஞர் கூட்டம் எப்படி ஒன்று திரட்டினாங்க? இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக தான். அதன் மூலமாக தான் விழிப்புணர்வு பதிவுகளை போட்டு இந்த இடத்துக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடும் சொல்லி எல்லா இளைஞர்களையும் கூப்பிட்டு போராடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டத்தையே இந்த சமூக வலைதளங்களுடைய உதவியோடு தான் நம்ம நடத்தணும். அதற்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயா அஜிதா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி சினிமா சம்பந்தப்பட்டதாகவும் கேளிக்கைகள் சம்பந்தப்பட்டதாகவும் தான் அதிகமாக இந்த சமூக வலைதளங்கள் இருந்துச்சு. ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமூக விழிப்புணர்வு பதிவுகள் அதிகமாக போட ஆரம்பித்தாங்க. இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க சமூக வலைதளங்கள் மூலமாக. அது வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் சினிமா அப்படின்னு மட்டும் பேசிக்கிட்டு இருந்த யூடியூபர் எல்லாமே இல்லை இனிமேல் சமூக பிரச்சனைகளையும் பேசணும்டா அப்படின்ற அளவில் சமூக பிரச்சனைகளையும் பேச ஆரம்பித்தாங்க. இப்படி தான் அந்த சமூக வலைதளங்கள் பயன்பாடு அப்படின்றது வளர ஆரம்பிச்சு. இது கூடவே சேர்ந்து ஒரு டார்க் சைடும் வந்து வளர்ந்துச்சு. அதில் நிறைய பைத்தியங்கள் வளர ஆரம்பிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைக்ஸுக்கும் வைரலுக்கும் வந்து அலையக்கூடிய ஆண் பெண் கூட்டம் வந்து அதில் வந்து வளர ஆரம்பிச்சு. அந்த அசிங்கங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களே மொத்தமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக, அறிவியல் சம்மந்தமாக,
சமூக விழிப்புணர்வு சம்பந்தமாக இல்லை தன்னுடைய தனிப்பட்ட திறமைகளை ஒரு பாடக்கூடிய ஆடக்கூடிய திறமைகளை காட்டக்கூடிய அந்த சேனல்ஸ், அது இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி யூடியூபாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சங்களில் தான் அவங்க சப்ஸ்கிரைப் வச்சுப்பாங்க. ஆனால் அந்த தற்குறித்தனமாக பண்ணக்கூடிய பைத்தியங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா மில்லியனில் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கோம். ஏதோ ஒன்றை பண்ணி நம்ம வைரல் ஆகிடணும், ஏதோ ஒன்றை பண்ணி நம்ம வந்து பிரபலம் ஆகிடணும், அது வந்து பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், பிரபலமாக தானே அப்படின்ற அடிப்படையில் நிறைய ஆண் பெண்கள் இந்த மாதிரியான மோசமான செயல்களையும் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெண்மணி வந்து ரொம்ப பிரபலமானாங்க. அவங்களுக்கு பேர் வந்து பலூன் அக்காமா. அவங்க ஏன் பிரபலமானா ஒரே ஒரு விஷயம் அவங்க பண்ணாங்க சமூக வலைதளங்களில், அதன் மூலமாக பிரபலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த பலூன் அக்கா அப்படின்ற பேரையும் வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமானதா? இந்த யூடியூபர்ஸுக்கு வந்து இதெல்லாம் ஒரு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, நியாயம் இருக்கா அப்படின்னு தான் கேட்கணும். நீங்கள் இப்படி தவறான நபர்களை முன்னுதாரணம் காட்ட உண்மையிலே திறமையை காட்டிங்க முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ நம்மளும் இப்படி ஆபாசமாக பேசினாதான், நம்மளும் இப்படி ஆபாசமாக உடையணிந்தாதான், நம்மளும் இப்படி ஆபாசமாக நடந்து கொண்டாதான் நம்மளை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, இல்லைன்னா நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம முட்டுச்சந்தில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான், 2 சப்ஸ்கிரைப் 3 சப்ஸ்கிரைப் வச்சுக்கிட்டு ஓட்ட வேண்டியதான் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு வருவாங்க. எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு போக்குன்னு பாருங்க. நம்ம போதை அப்படின்னு சொல்லுவது ஏதோ சாராயம், இந்த ஊசி, கஞ்சா அப்படின்னு நினைக்கிறோம். அதை தாண்டி இங்கே ஒரு மிகப்பெரிய போதை இருக்குது. அதான் சமூக வலைதள போதை. நம்ம வந்து வைரல் ஆகணும், நம்மளுக்கு நிறையா லைக்ஸ் வரணும், நம்மளை 4 யூடியூப் சேனலில் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற அந்த நினப்பு இருக்கு பாருங்க, அந்த போதை இருக்கு பாருங்க, அது இன்று நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உண்மையிலே ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான பைத்தியங்கள் இருக்கு இல்லையா, சைக்கோக்கள், இதுகள்லாம் வந்து நம்ம ஒழிச்சிடலாம் முடியாது. இவங்களும் கொசு மாதிரி தான். நம்ம அப்போதைக்கு வந்து மருந்தை போட்டுவிட்டா ஓடுவானுங்க, மறுபடியும் வந்து அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிடுவானுங்க. இவங்களெல்லாம் முழுமையாக ஒழித்து விட முடியாது. ஆனால் இவர்களை கட்டுப்படுத்த முடியும். எப்படி என்றால், நம்ம இவங்களை புறக்கணிப்பது. இந்த மாதிரியான பைத்தியக்காரங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்கன்னா பைத்தியம்னான்னு சொல்லி வீடியோவை தள்ளி விட்டு போயிடணும். அப்படி புறக்கணிக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரியான ஆட்களை கட்டுப்படுத்துவது. நம்ம வந்து தவறாக ஆபாசமாக பேசிக்கிட்டு இருந்தால், லூசு மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் மக்கள் யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க, நம்மளை புறக்கணித்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் இனிமேல் இந்த பைத்தியக்காரத்தனத்தை பூரா அவனுங்க விடுவாங்க. என்ன பண்ணாலும் நம்ம இதை வந்து பார்க்குறோம் இல்லையா, அவனை போய் திட்டியாச்சும் 4 வார்த்தை அங்கே எழுதிட்டு வரோம் இல்லையா, அதுதான் அவனுடைய தீனியே. அவனுடைய அந்த பிரபல பசிக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய தீனியை நம்ம போய் அசிங்கமாக கீழே போய் நீங்கள் திட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல, இது மூலமாக நம்மளை 4 பேர் பார்க்குறான்ல, எப்படியோ நம்ம பார்க்க வச்சுட்டோம்ல அப்படின்னு சொல்லி 4 பேர் அசிங்கமாக திட்டுவான்ல, அதை எடுத்து இன்னொரு வீடியோ என்னை இப்படி ஆபாசமாக திட்டாங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், டே அவனே மறுபடியும் அதை வச்சு ஒரு கண்டென்ட்டாக வச்சு போடுவான். எனவே அவங்களுக்கு நம்ம அந்த பார்வையை கொடுக்கறது, அவங்கள மீது கவனிக்கிறது, அவங்க கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்கு தானே இதை பண்ணுறாங்க. அவங்க மீது நம்ம கவனத்தை செலுத்தாமல் இருந்தாலே போதும். அப்போது தான் இந்த மாதிரியான குப்பைகளை இந்த சமூக வலைதளங்கள்லேருந்து நம்ம கொஞ்சமாச்சும் அகற்ற முடியும். இதில் அனைவருடைய பங்கும் என்பது இருக்குது. அப்போது தான் இந்த மாதிரி ஏலியன் பாய்களை எல்லாம் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியும். நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளையும் நம்ம வீட்டு ஆண் பிள்ளைகளையும் அப்போ தான் நம்ம பாதுகாக்க முடியும். இதில் வந்து ஏதோ யூடியூபர்ஸு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மட்டும் பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பார்வையாளர்களாகிய நீங்களும் பொறுப்பாக இருக்க வேண்டும். எதை அங்கீகரிக்க வேண்டும், எதை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றதில் இனியாவது நீங்கள் தெளிவாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.